கிறிஸ்பியான நேந்திரக்காய் சிப்ஸ். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. சிப்ஸ் சிங்கிள் ஃப்ரை, டபுள் ஃப்ரை ரெண்டுமே நம்ம ட்ரை பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்க பீட்டர். இன்னைக்கு ஒரு தாட் ஃபார் த டே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இதோட ஷார்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் பண தேவைகள் இருக்கும். பண தேவைகளுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது முக்கியம்தான். ஆனால் எப்போ நம்மளுக்குள்ள பண ஆசை வருதோ, பணத்தை நாடி நம்ம ஓடுறோமோ, அப்போ என்ன ஆகும்னா அதன் மேலே நம்ம நாட்டம் ரொம்ப வந்துடும். அதை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய நேரத்தில் சின்ன சின்ன தவறுகள், சில நேரத்தில் பெரிய பெரிய தவறுகளும் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வரலாம். அதனால் பண தேவைகள் நம்மளுக்கு பணம் வேணும், ஆனால் பணத்து மேலே ஆசைகள் இருக்கக்கூடாது. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேந்திரக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு நம்ம தோலை உரித்து சிங்கிள் ஃப்ரையில் நம்ம எப்படி நேந்திரக்காய் சிப்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இது நாகர்கோவில் ஸ்பெஷல், கன்னியாகுமரி ஸ்பெஷல். இதில் பார்த்தீங்கன்னா 2 தடவை ஃப்ரை பண்ணுவாங்க. 2வது தடவை ஃப்ரை பண்ணும்போது அந்த உப்பு தண்ணி தெளித்து எடுப்பாங்க. இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே நல்லா முறுமுறுன்னு நல்லா இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேரளா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், தின் ஸ்லைசஸாக இருக்கும் சிப்ஸு. இப்போ கன்னியாகுமரி ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம இன்றைக்கி அந்த மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஆனால் அதை டபுள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அதை இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சிப்ஸ் நிறைய காசு கொடுத்து கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நேந்திரங்காய் இருந்துச்சுன்னா வீட்டிலேயே 10 நிமிஷத்தில் நம்ம சிப்ஸை ரெடி பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காயில் தான் நம்ம இன்றைக்கி சிப்ஸ் போட போகிறோம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நாட்டுக்காய், சூப்பராக இருக்குது, நல்ல காயாக இருக்குது. சின்னது தான், ரொம்ப பெருசாகலை. ஆனால் இதுலேயும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பண்ணலாம். இப்போ இதுலேருந்து தொலியை நம்ம எப்படி எடுக்கலான்னு இப்போ பார்ப்போம். ஒரு காயை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தொலியை இதுலேருந்து நம்ம தொலியை எப்படி எடுக்கலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த காயில் முதல்ல இந்த மேலேயும் கீழேயும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த கத்தியை வச்சுட்டு ஒரு கோடு இந்த இடத்துல வச்சு லைட்டாக சின்னதாக ஒரு கோடு போடுங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் சின்னதாக ஒரு கோடு. 3 இடத்துல நம்ம கோடு போட்டோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ கோடு போட்டுட்டு லைட்டாக காய் இப்படி லைட்டாக ஒரு திருக்குங்க. அப்போ அந்த நம்மளுக்கு கேப் கிடைக்கும். பாருங்க, ஈஸியாக வந்துடுச்சு தோல். அதே மாதிரி அடுத்த கோடு போட்டதுலேயும் ஈஸியாக வந்துடும். இந்த வந்துடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக வந்துடுச்சு. சிம்பிளாக எடுத்தாச்சு. நம்ம அந்த கோடு போட்டுட்டு லைட்டாக திருக்கும்போது இந்த கேப் ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா காயிலேருந்தும் தோலை எடுத்துடலாம். பாருங்க, நம்ம எல்லா காயுமே தோல் எடுத்துட்டோம். தோல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் போட்டு வச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வெளியே வச்சுருந்தோம்னா கொஞ்சம் கலர் மாறிடும், கருப்பு கலரில். அதனால தண்ணீரில் வச்சுட்டோம். நம்ம பொரிக்கும்போது இந்த தண்ணியை லைட்டாக தொடச்சிட்டு நம்ம பொரிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா ஆப்ஷனலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சா தான் டேஸ்ட்டு, வாசம் அருமையாக இருக்கும். எண்ணெய் சூடாகிட்டு இருக்க டைமில் நம்ம இதை பார்த்துடலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்லைசர் இருக்குது. இது நம்ம கேரளா ஸ்டைல், அதாவது ரொம்ப மெல்லிஸான சிப்ஸ் போடணுன்னா இந்த ஸ்லைசர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த கேப் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். சிப்ஸ் நல்ல தின்னாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக வரும். இந்த ஸ்லைசர் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோடைய கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல், நாகர்கோவில் ஸ்டைல் சிப்ஸ் பண்ணோன்னா அந்த சிப்ஸ் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம டபுள் டைம், 2வது டைம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது இந்த கொஞ்சம் திக்கான ஸ்லைஸில் தான் நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம். என்ன சூடாகிட்டு இருக்குது, நம்ம ஸ்லைசரில் டேரெக்டாக நம்ம தாழ்ச்சியில் ஸ்லைஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த புகை வரும்போது கை லைட்டாக சூடாகும். ஸோ உங்களுக்கு அது ஓகேன்னா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம ஒரு பிளேட்டில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நம்ம ட்ராப் பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம டேரெக்டாக ஸ்லைஸ் பண்ணால் டைம் ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி 2 மெத்தடையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தட்டில் சீவி எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம்.
நம்ம வந்து காயை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்ததுனால அந்த அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூவில் போட்டுக்கோங்க. டிஷ்யூவில் போட்டுட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதை டேரெக்டாக நம்ம இதில் வச்சு ஸ்லைஸ் பண்ணுவோம். ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பாருங்கள், நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுட்டோம். எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இது கரெக்டான ஹீட்டு. எண்ணெய் ஹீட்டை இல்லாமல் நம்ம வந்து போட்டக்கூடாது. நல்லா ஹீட்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம சிப்ஸை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கை வந்து சூடாகாது. நம்ம ஏற்கனவே தனியாக ஸ்லைஸ் பண்ணி போடுறதுனால கை சூடாகாமல் சிம்பிளாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு 5-6 நிமிஷம் நல்ல ஒரு லைட் எல்லோ கலர் வர்ற வரை நம்ம ஃப்ரை பண்ணணும். இதில் வந்து நம்ம உப்போ இல்லை மஞ்சள் பொடியோ நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த டைமில் பாருங்கள், இவ்வளோ தான் ஃப்ரை ஆகணும். இதுக்கு மேலே ஃப்ரை ஆகக்கூடாது. நம்ம எடுத்துடலாம். ஏன்னா செகண்ட் டைம் நம்ம இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த நுரெல்லாம் நின்றதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுடலாம். அடுத்து நம்ம டேரெக்டாக சீவுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் 2 காய் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் வந்து டக்குன்னு இதாகிடக்கூடாது. டேரெக்டாக சீவும்போது ஒவ்வொன்றுக்குள்ளே ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது சிப்ஸ் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாது. இதுவும் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். அந்த நுரை நிற்கிற வரை ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். இது வந்து நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது இதை போட்டு நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள், நுரை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது. இந்த டைமில் எடுத்துடலாம். நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. நம்ம ஒரு 3 காயை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போது செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணிடலாம். செகண்ட் டைம் போடும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம போட்டு கரெக்டாக 1 நிமிஷத்தில் எடுத்துடணும். இப்போ நம்ம சேர்த்துடலாம். இது போட்ட உடனே நம்ம இந்த மஞ்சள் தண்ணி, மஞ்சள் உப்பு போட்டதில் ஒரு ஸ்பூன், இது சேர்த்துட்டு நம்ம உடனே எடுத்துடணும். கொஞ்சம் நம்ம டிலே பண்ணாலும் கருகிடும். அதனால சீக்கிரம் உடனே எடுத்துங்க. எல்லா சிப்ஸுமே நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். ஒரு தடவை ஃப்ரை பண்ணது ரைட் சைடில் இருக்குது, 2 தடவை ஃப்ரை பண்ணது லெஃப்ட் சைடில் இருக்குது. இதுதான் 2 தடவை ஃப்ரை பண்ணது. பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. ஒரு தடவை ஃப்ரை பண்ணதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கூட இருக்குது. ஆனால் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஃப்ரை பண்ணது இதுவும் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது. இது வந்து கரெக்டான சிப்ஸோட கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது.